PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான பணத்தை நடுவண் அரசு நிறுத்தியதால் தான் குலக்கல்வியை ஊக்குவிக்கும் புதிய கல்வி திட்டத்தை முதலமைச்சர் எதிர்ப்பதாக கூறியுள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் தேர்தல் ஆணையர் மீது நம்பகத்தன்மை இல்லை என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு 2152 கோடி ரூபாய் தர மறுக்கிறார்கள். அவர்கள் எக்ரிமெண்ட் போடும்போது நாக்கில தேனை தனிவி இனிப்பா பண்றவங்க ஆரம்பிச்சு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. மீதி பணத்தை யார் தான் கட்ட வேண்டியிருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கட்டணும். ஆகவேதான் இந்த திட்டத்தை நம்ம இருக்கிறோம். அந்த கல்விக் கொள்கையும் இருக்கிறோம். 3, 5, 8 வகுப்புக்கு பொதுத் தேர்வை இருக்கிறோம். அதில் தேர்ச்சி பெறாதவர்களை தாய் தந்தை செய்கின்ற குலத்தொழிலுக்கு அனுப்புவது கடுமையாக இருக்கிறோம். ஆகவேதான் புதிய கல்விக் கொள்கையை மாண்புமிகு முதல்வர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் ஒன்றுதான் PMC. நீங்க மார்ச்ல தேர்தலை வச்சுட்டு நவம்பர்ல நீங்க திருத்தம் பண்ண போறீங்கன்னா யார் நம்புவாங்க? திருத்தத்தை அக்செப்ட் பண்ண திருத்தம் கொண்டு வர ஆள் மேல தானே எங்களுக்கு சந்தேகம். 4 நாள் கழிச்சு மொத்தம் எவ்வளவு ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்களோ அதானே எங்களுக்கு பிரச்சனை. நீங்க அன்னைக்கே உண்மையாக நம்பகத்தன்மை இப்போ கோர்ட்ல கேஸ் இருக்கு. தேர்தல் ஆணையம் போய் நாங்க சாயங்காலம் 5 மணிக்கு கொடுத்தீங்கன்னா 5:30 மணிக்குள்ள அப்லோட் பண்ணிருக்கோம் சொல்லுங்க. நீங்க எல்லாமே கம்ப்யூட்டர் தானே, எல்லாம் மின்னணு இயந்திரம் தானே, சொல்லுங்க நீங்க.